ஏழ்மையில் மெளிர்ந்த இறை ஊழியர் அகுஸ்தின் பெரேரா. செல்வ செழிப்பும் வணிக வளமும் பெருகி கிடந்த குடும்பத்தில் தாமரை இலை நீர் போல வந்துதித்த தலைமகன் அகுஸ்தின் பெரேரா. குழந்தை பருவத்தில் இருந்தே பக்தி சிறப்பும் பண்பாடும் சமூக பார்வையும் கடவுள் இவருக்கு அருளிய தனிக்கொடை. பஞ்சை மண்ணின் பரிதாப நிலை கண்டு இளகியது இவரது இதயம். ஏழை மக்களின் இதய துடிப்பில் இறை குரல் உணர்ந்தார். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை விட நேர்மை தவறாமல் வாழ்பவர்களே கடவுள் முன் நிம்மதியாய் வாழ்வர் என்னும் வாழ்வியல் நெறியை தன் தாயின் வழி பெற்றுக் கொண்டவர். நீதி, நேர்மை, தெய்வ பயம் போன்ற மேலான புண்ணியங்களை தனது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வாழ்வாக்கியவர். பஞ்சம்பட்டியில் தனது கண்காணிப்பில் வளர்க்கப்பட்ட பெயாந்தஸ் பெண்கள் முறையாக துறவற பயிற்சி பெற மதுரைக்கு சென்றபின் அவர்கள் நட்டு வளர்த்த திராட்சை கொடியின் கனிகளை அவர்களுக்கு கொடுக்க சென்ற தந்தையிடம், சகோதரிகள் ஆன்ம சோதனையில் இருப்பதால் அவர்களை இப்போது பார்க்க முடியாது என்று பத்ரேஸ் தாயார் சொன்னதும், தம் பாசமிகு தந்தை கனத்த இதயத்தோடும் கலங்கிய கண்களோடும் நேர்மையான மனதோடும் பஞ்சைக்கு திரும்பியதுதான் நேர்மையின் சிகரம் அகுஸ்தின் பெரேரா. பஞ்சை மக்கள் காலரா நோயால் பாதிக்கப்பட்டனர். ஜாதி மத பேதமில்லாமல் எல்லோரிடமும் இறைச்சாயலை கண்டவராய் பிறந்த மண்ணாக எல்லோருக்கும் உதவி, எல்லாரிலும் இறைச்சாயலை கண்ட இறைவன். சார்புள்ள இருளகற்றும் ஒளியார். ஏழைகளின் வாழ்வை உயர்த்துவதே உண்மையான நீதி என்பதை தன் வாழ்வால் நியாய விலைக் கடையில் பொருட்கள் வாங்க சென்றார். நானும் மற்ற மக்களின் வரிசையில் நின்று பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறி நீதி தவறாதவராய் வாழ்ந்தார். இறைமகன் போதித்த நீதி நெறியை தன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுத்தினார். இத்தகைய நீதி நேர்மை கொண்ட இறை ஊழியர் அருள்நாடும் அன்புபத்தினர். இறைமொழி பரப்பும் எளிய நாவினர். அவர் பெயர் சொன்னாலே ஆன்மதானம் பெருகும். எளிய மக்களோடு பயணித்து ஏழைகள் படும் துன்பங்களில் உணர்ந்து அவர்களில் ஒருவராக மாறிய மாமனிதர். செல்வ சீமானாய் பிறந்து கடவுளுக்காய் அனைத்தையும் துறந்து சந்நியாச வாழ்வு வாழ்ந்த இறை ஊழியர் தம் வாழ்வில் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாத நேர்மையான மனிதர். கடவுளின் தோட்டத்தில் நேர்மையுள்ள பணியாளராய் வாழ்ந்த இறை ஊழியர் அகுஸ்தின் பெரேராவின் வாழ்வு நமது வாழ்வாகட்டும். அவரின் நேர்மை நமது வழியாகட்டும்.